ஜாஃபர் ஷாதிக்கின் சகோதரரிடம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய அலுவலகத்தில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் ஷாதிக்கின் சகோதரரிடம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவரிடம் விசாரணையானது அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது ஜாஃபர் ஷாதிக்கின் சகோதரருடைய அலுவலகத்தில் தற்பொழுது அதிகாரிகள் சோதனையில் மற்றும் விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். எத்தனை மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை சாந்தம் பகுதியை சேர்ந்தவர் ஜாஃபர் ஷாதிக். இவர் சினிமா தயாரிப்பாளர். இவர் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிலும் செய்து வந்திருக்கிறார். இதற்காக அவர் டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய குடோன் அமைத்திருந்திருந்தார். மேலும் ஜாஃபர் ஷாதிக் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறார். இதற்கிடையே தான் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி கைலாஷ் பார்க் குடோனில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுவது தெரிந்தது. போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருளான சுடோஃபெட்ரின் என்ற ஒரு பொருளானது ஏற்றுமதியாவது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த முகேஷ் முஜிபூர், விழுப்புரம் அசோக் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த ஜாஃபர் ஷாதிக் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஜாஃபர் ஷாதிக் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஜாஃபர் ஷாதிக்கை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை செய்தனர். மேலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சம்மன் அனுப்பி தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதில் திரைப்பட இயக்குனர் அமீரும் ஒருவர். தற்போது ஜாஃபர் ஷாதிக் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது. ஜாஃபர் ஷாதிக் வழக்கை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மட்டுமின்றி அமலாக்கத்துறையும் தற்போது விசாரணை செய்து வருகின்றது. அதாவது போதைப் பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணம் சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை விசாரணை செய்து வருகிறது. ஏற்கனவே ஜாஃபர் ஷாதிக்கிடம் அமலாக்கத்துறை விசாரித்திருந்தது. இதையடுத்து ஜாஃபர் ஷாதிக்கின் குடும்பத்தின் பக்கம் அமலாக்கத்துறையின் கவனம் திரும்பி இருக்கிறது. அந்த வகையில் நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் ஷாதிக்கின் மனைவி அமினாவிடம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தனர். இதையடுத்து தற்போது ஜாஃபர் ஷாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டி அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று காலை 11:20 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் ஷாதிக்கின் சகோதரர் சலீம் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். கிட்டத்தட்ட அவரிடம் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் ஷாதிக் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செயல்பட்டாரா என்பது குறித்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.